சரி, ஓகே. இன்றைக்கு நாங்கள் 2வது நாள் பார்க்கிறோம் பிள்ளைகள். லாஸ்ட் வீக் பார்த்ததை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, அதன்படி நாங்கள் லாஸ்ட் வீக் படிச்சதை கொஞ்சம் பார்ப்போம். என்ன 2014ஆம் ஆண்டு ஆங்கில பாஸ் பேப்பர்ஸில் என்ன வந்ததுன்னு பார்த்தோமே. 2015 பார்த்தோமே. மீட்டர் செய்து பார்ப்போம். ரைட், 2014ஆம் ஆண்டுல நாங்க இதுதான் பார்த்தோமே. என்ன பிள்ளைகள் ஞாபகம் இருக்கும்? எங்க படிச்சவங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு ஆங்கில வாக்கியங்களின் கருத்தை தமிழில் எழுதியன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி கொடுக்க போறீங்க? நான் வருந்துகிறேன். எஸ், திஸ் ரைட். ஓகே, நம்ம அதுதான் ஆன்சர் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் where did you live அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? எஸ், திஸ் ரைட். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எஸ், வெரி குட், வெரி குட். நல்ல பிள்ளைகள், குட். தென் அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் Please give me a book. yes, that's right. இதுவும் பார்த்துட்டோம் நாங்க. Please give me a book. Okay, right. Then அதன் பிறகு This is This is my bag. this is my bag. Okay, இது பார்த்தோம். That's right. Then last one. I am reading a book. Yes, I am reading a book. இது பார்த்தோம். அப்ப 2014ல இவ்வாறு தான் எக்ஸாம்க்கு வந்திருந்தது. ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். குறிப்பாக என்ன கேட்டிருக்கிறாங்களோ கேள்வி கவனமாக வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பிள்ளைகள்? வாக்கியத்தை கருத்தை தமிழ் எழுதணும்னா நீ தமிழ் எழுதணும். அதே போல கோடிடு சொன்னா கோடு தான் போடணும். அதன் கீழ் கோடிடுங்கன்னா அது பொருத்தமான மிக சரியான சொல் எதுவோ அதன் கீழ் கோடு போடணும். எழுத சொல்லியிருந்தா அதுக்கு மேலே எழுதணும். இதுகள் நாங்கள் பார்த்தோம். குட், ரைட். 2015ஆம் ஆண்டு 2015 2015ஆம் ஆண்டு இல்லையா? அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, ஸோ இதுக்கு யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். Where are you going? Yes, that's right. This answer. இதுவும் பார்த்துட்டோம். Where are you going? இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம். யூ வந்திருக்கனால ஆ வரும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல ஐக்கு ஆம் வரும். ஐ வந்தா ஓகே. ஸோ வந்தா இஸ் வரும் பார்த்தோம். தென் சிம்பிளா தான் வரும் உங்களுக்கு. ஒருமையா இருந்தா இசும், பன்மையா இருந்தா ஆவும் ஒரு விஷயத்தையும் நாங்க பார்த்தோம். ரைட், அடுத்ததுக்கான விட என்ன ஞாபகம் இருக்கா? I want plucked flowers. Yes, I want plucked flowers. I want my ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. மேலோட்டமா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. என்ன கீஷீட் வந்தா மட்டும் வினைச்சொல்லுக்கு எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வரும். ஐயுவிதிக்கு வந்து சாதாரண ஒரு வினைச்சொல் மட்டும்தான் வரும் இல்லையா? அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது. ஐயுவிதின்னு சொல்லி மேலோட்டமா பார்த்தோம். பட் இதுக்கு வந்து நம்ம பிறகு பார்ப்போம். அடுத்ததுக்கான விடை என்ன? மற்றவர்களை பற்றி சிந்தியுங்கள். எஸ், தயவு செய்து. ப்ளீஸ், ப்ளீஸ் இருக்குதானே? அப்போ ப்ளீஸ்னா தயவு செய்துன்னு சொல்லணும். நீங்க ப்ளீஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். தயவு செய்து மற்றவர்களை பற்றி சிந்தியுங்களா? இறுதியா பார்த்தது என்ன? I love my country. I love my country. I love my country. நான் எனது நாட்டை நேசிப்பேன். எஸ், நான் எனது நாட்டை நேசிக்கிறேன், நேசிப்பேன். ரைட், நேசிக்கின்றேன், நேசிப்பேன். ரைட், good. I love my country. Okay, good. That's right. Okay, அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் 2016ஆம் ஆண்டு. ஓகே, 2016ஆம் ஆண்டுங்க பாருங்க என்ன வந்திருக்குன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்திருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா படம் வந்திருக்குது. ரைட், அதே போல ஒரு சொல் வந்திருக்கு. ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க. நடந்தது போலவே மைக் ஆஃப் பண்ணிருங்க. நான் பேசும்போது நீங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க பிள்ளைகள். நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது மைக் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். அதை பழகிக்கொள்ளணும். மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் மியூட்னு இருக்கும் பாருங்க, அதை அமைக்கொள்ளுங்க. தென் நான் யார் கதைப்பே ஆன்சர் பண்ண சொல்கிறேனோ அவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, அது நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கொள்ளும். ஓகே, நல்ல பிள்ளைகள் தான் நீங்கள். யா குட். ஸோ அப்போ பார்ப்போம் நாங்கள். ரைட், எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ரைட், கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ரைட், இதுக்கான ஆன்சர் தெரியும் கை வைக்கலாம். ஆன்சர் யாருக்கு தெரியும்? நீர்வீழ்ச்சி சார். வாட்டர் ஃபால். ஓ, விட சொல்லுங்க. நல்லா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னா உங்களோட போன்ல ரியாக்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மோஹிதா பாருங்க கை வைத்திருக்கிறாங்க, அல்ல லக்ஷ்மிதா பாத்தீங்கன்னா கை வைத்தல் அப்படின்னா ரைட் ஹேண்ட்னு சொல்லுவோம். சனாயா பாருங்க, அவங்க அதை தான் செய்யணும். ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. துவாரகேஷ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஹிதா சொல்லுங்கம்மா ஆன்சர். வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சி. எஸ் ரைட், வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால் வாட்டர்ஃபால் அப்படிங்கிறது நீர்வீழ்ச்சி. அதான் சரியான விட. வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சி. ஓகே, சரியான விட. நீங்க டனாயா தான் சொல்றீங்களா? டனாயா, துவாரகேஷ், நீர்வீழ்ச்சி சார். எஸ், வெரி குட், வெரி குட். ஓகே, நல்ல பிள்ளைகள். ஓகே, அபிரன் ஷாஷினி, அபிரன் சட மகளும் இருக்கிறாங்க. எஸ், குட். நீங்களும் அதான் சொல்றீங்களா? ஷேஷாலி, வாட்டர்ஃபால். நீர்வீழ்ச்சி சார். That's right. Right, okay. வாட்டர்ஃபால் அப்படின்னா நீங்க இந்த கோட்ல நீர்வீழ்ச்சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா சரி. அடுத்தது பாருங்க, உருவில் தரப்பட்டுள்ள விலங்கின் ஆங்கில பெயரை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. ஓகே, குட். ஓகே, நம்ம பார்க்கலாம். அது என்ன மிருகம் அப்படின்னு சொல்லுங்க. ரித்வி, நான் கேட்கிறவங்க சரி, அது வந்து முயல். இங்கிலீஷ்ல ராபிட். என்ன சொல்லிருக்குன்னா ஆங்கில பெயரை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்க எழுத்து கூட்டணும். யாருக்கு எழுத்து கூட்ட முடியும் தெரியும்? கை வைக்கலாம். ராஜான்னு வந்திருக்கிறாரு நம்ம சஷ்டிகன். சஷ்டிகன் அப்பா பேர் ராஜாவா? ஓகே, குட். சஷ்டிகன் சொல்ல ரெடியா இருக்கிறார் போல. ஓகே, சஷ்டிகன் சொல்லுங்க. RABBIT rabbit. ஓகே, குட். ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. rabbit, RABBIT RABBIT. ஓ, rabbit, RABBIT rabbit. ஓகே, நான் சரியான விட. ஓகே, குட். ஸோ ரேபிட்னு எழுத தெரியும் உங்களுக்கு. RABBIT rabbit. இந்த இடத்துல நீங்க முன்னுக்கு ஆர் கேபிட்டல் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, rabbit. அப்போ இதில் மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். எழுதுகிற நேரம் ஒன்று கேபிட்டல் என்றால் முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் போடலாம், மற்ற எல்லாம் சிம்பிளாக இருக்கணும். அதே போல் எல்லாம் கேபிட்டல் எழுதலாம். RABBIT கேபிட்டல் எழுதலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆல்வேஸ் ட்ரை டு லைக். ஓ, யாரு சஹிஷ்ணாவா சொல்கிறீங்க? சொல்லுங்க சஹிஷ்ணா. ராபிட், ராபிட், RABBIT. ஓகே, குட். ரைட், சரி. அப்ப முதலாவது என்ன? குட் மார்னிங் சார். ஓ, இது யாருப்பா? யாரது குட் மார்னிங் சொன்னது? ஜில்ருத்தி சார். ஜில்ருத்தி வந்திருக்கீங்களா? ஓகே, குட். ஸோ பாருங்க, 2 விஷயம் பார்த்துருக்கலாம். 2016ஆம் ஆண்டுல வந்தது வாட்டர்ஃபால் அப்படின்னா நீர்வீழ்ச்சி. தென் அதே போல ஒரு படம் தந்துட்டு அதை கேட்பாங்க, அதை நீங்க எழுத வேண்டும். RABBIT rabbit. அதுல முயல் இருக்கு. உங்களுக்கு இலகுவா தெரிஞ்சது தான் தருவாங்க. ஓகே, டீச்சர்ஸ் வச்சிருக்கிறாங்க டீம். அந்த டீம்ல உள்ளதான் வருமா, ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டின்னு இருக்கு, அதில் உள்ளதான் வரும் உங்களுக்கு. அதை கவனம் படிச்சுக்கொண்டா சரி. ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரைட், கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில வாக்கியங்களில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொல்லை இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. சரியா? என்ன வரும்? யாருக்கு ஆன்சர் தெரியும் சொல்லுங்க. Where is the playground? Okay, there is a very good.
ஓ, பிள்ளைகள் நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் யார்கிட்ட கேட்கணும் அவங்க தான் சொல்லணும். எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொன்னா விளங்காதான் யார் ஆன்சர் பண்ணான்ட்டு. அதை நீங்க பழகிக்கொள்ள வேணும். ஓகே, பாருங்க. மோஹிதா, ஷானி ரோஸ், லக்ஷ்மிதா இவங்கெல்லாம் மைக் ஆன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னா மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியா? ஓ, ஷானி ரோஸ் சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மைக் ஒன்றும் இல்லை. ஓகே, தென் லக்ஷ்மிதா சொல்லுங்க பார்க்கலாம். Where is the playground? அவங்க சொல்றாங்க வேர் இஸ் த பிளே கிரவுண்ட் அப்படின்ட்டு. அப்ப இஸ் வருமா ஆ வருமா, எதன் கீழ் கோடிட போறீங்க? இஸ்ஸுக்கு போட்டுக்கிறாங்க. தென் மோஹிதா சொல்லுங்க. மோஹிதா சொல்லுங்க. Where is the playground? இவங்களும் இஸ் தான் சொல்றாங்க. வேர் இஸ்க்கு தான் கோடு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. துவாரகேஷ் சொல்லுங்க. Where is the playground? ஓகே, குட். ராஜான் இருக்கீங்களே, நம்மளோட சஷ்டிகன் சொல்லுங்க. Where is the playground? எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? வெரி குட். அதான் விட. ஓகே, வேர் இஸ் த பிளே கிரவுண்ட். ஓகே, Where is the playground? பிளே Playground கிரவுண்ட் இல்ல. அப்படிங்கிறது வந்து ஒருமை. வேர் இஸ் த பிளே கிரவுண்ட் அப்படின்னு வரும் இல்லையா? ஓகே, வெரி குட், வெரி குட். ரைட், சரியான விட சொன்னீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். ரைட், நெக்ஸ்ட் ஒன். யாருக்கு பதில் சொல்ல போறது? I am going out. யார் சொல்ல போறோம்னு நீங்க பதில் சொல்லக்கூடாது. I am Raise your going hand. out. ஓ, நீங்க வந்து கையை தான் வைக்கணும். சரியா? ரைட். ஸோ சாம்சங் ரீநேம் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், உங்களோட ரேஸ் ஹேண்ட் கையை வைத்தணும். அப்போ கையை வைத்தின பிறகு நான் உங்களை விட சொல்லுவேன். அதுக்கப்புறம் ZD பிளேடு அப்படின்லாம் வந்திருக்கீங்க. ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ எங்களுக்கு லேசர் பொறுத்தவரை சொன்னேன். ரீநேம் பண்ணும்போது உங்களுக்கு பேர் பக்கத்தில் எந்த கிளாஸ்னு போடணும். அது மோஹிதா மட்டும்தான் சரியாக செய்திருக்காங்க. டி மோஹிதா 4Bன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு தடவை சொல்லும்போது நீங்கள் சரியாக செய்யணும். அவங்களோட 4C கொடுத்துருக்காங்க. டனாயா கொடுத்துருக்காங்க 4Cன்னு சொல்லி சரியா. அதே போல் தருஷன் 4Aன்னு கொடுத்துருக்காரு. தென் 4A தக்ஷனா மேலின் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட பேரை 4D கபிலாஷ் சர்மா 4Dன்னு கொடுத்துருக்காரு. தென் 4A இருக்கிறாங்கன்னா யாஸ்மிகா 4A. அந்த மாதிரி உங்களோட பேருக்கு பக்கத்தில் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஈஸி. எந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஐ ஆம் கோயிங் அவுட் இல்லையா? சரியான விட ஐ எம் கோ அவுட் அப்படின்னு வராது. காரணம் இந்த ஆமிஸாருங்கிற ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம் பிள்ளைகள். அதனால் நாங்கள் படிப்போம். ஓகே, அது வரும்போது வேர்புக்கு ஐஎன்ஜி வரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வினைச்சொல் வந்தால் கட்டாயம் பக்கத்தில் ஐஎன்ஜி வரும். ஆகவே அதுக்கான விட என்ன? ஐ எம் கோயிங் அவுட், நான் வெளியே போகின்றேன். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த பிளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம் எங்கே உள்ளது? வேர் இஸ் த பிளே கிரவுண்ட். தமிழ் மீடியம் தெரிஞ்சுக்கொள்ளும் நல்லதானே? ஏன்னா இந்த தடவை வந்து போடு சொல்லி வந்தது. நெக்ஸ்ட் டைம் எப்படி வரலாம்? இதே சென்டென்ஸ் வந்து வாக்கியம் தமிழ் மீனிங் என்று சொல்லலாம். அதாவது தமிழ் வாக்கியம் கொடுத்துட்டு அதை ஆங்கில வாக்கியமா மாற்ற சொல்லலாம். அப்போ அதனால தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஐ எம் கோயிங் அவுட், நான் வெளியே போகின்றேன். ஐ எம் கோயிங் அவுட், நான் வெளியே போகின்றேன். அல்லது நான் வெளியே போய் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. பின்னொரு வாக்கியம் ஆங்கிலத்தில் சொல்லப்படும் விதத்தில் ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. இது எனது பாடசாலை. யார் யாரு இதுல கை வைத்திருக்காங்க? நிறைய பேர் கை வைத்திருக்கிறாங்க. சஹிஷ்னா சொல்லணுமா? வாட்ஸ் ஆன்சர்? இது எனது பாடசாலை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சத்திவேல்னு யாரோ வந்திருக்கிறாங்க. ஸ்க்ரீன்ல விளையாடு கொண்டிருக்கிறீங்களா? நான் டிசேபிள் பண்ணிடுவேன்னா தவறுதலாக கைப்பற்றிருக்கோம். ஓகே, நம்ம சரி, பிரச்சனை இல்லை. அதை அழிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. யார் சத்வேல் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கிறது யாரு? ஓகே, அடுத்து பார்க்கலாம் நம்ம. டனாயா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இது எனது பாடசாலை. இது எனது பாடசாலை. This is my school. திஸ் இஸ் மை ஸ்கூல்னு சொல்றாங்க. தென் சிஷேனியா அல்லது ரிதம்யா, உங்களோட ஆன்சர் என்னது?
அல்லது இலக்கியா இலக்கியா உங்களோட வாட்ச் யூ ஆன்சர் அல்லது அனிஷா சரி தெரிஞ்சவங்க யாராவது ஆன்சர் பண்ணுங்க Sir, இது எனது பாடசாலை. This is my school. This yes is my that is the school. answer okay This yes is my school. yes that's right that's right. Sir, This is my school. this is my school. This is my school. This is my school. Okay. Okay, sir. Good. Okay. Good. Yes. Yeah, coming. Yes, coming. உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு 5 minutes இன்டர்வல் ஓகே 5 minutes இன்டர்வல் அதுக்கு பிறகு திரும்ப join ஆகுவோம் ஓகே இதுக்கு ஆன்சர் தேடி வைங்க இதுக்கு ஆன்சர் தேடி வைங்க 5 minutes இன்டர்வல் ஓகே
ஓகே, பார்க்கலாம். சரி. ஓகே, குட். ஸோ ஆன்சர் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ரைட். ஆன்சர் யாருக்கு சொல்ல முடியும்? குட், எழுதிருப்பீங்க. சார் லக்ஷ்மிதா சொல்லுங்க. ஓ, இதுல பாருங்க பிள்ளைகள், கடந்த 2014, 15, 14 வந்ததை விட இது டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்தீங்களா? கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில வாக்கியங்களுள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொல்லை பெட்டியில் தரப்பட்டுள்ள சொற்களையும் தெரிவு செய்து வெற்றிடத்தை நிரப்புக. அப்ப நீங்க கோடு போட முடியாது. இப்ப என்ன செய்யணும்? இங்க அந்த சொல்லை கண்டுபிடிச்சு எழுதணும். நீங்க எழுத வேணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் யார் சொன்னீங்க? கைது வைத்துனீங்க யாரு? யா, சுரஷ்னா சொல்லுங்க. சுரஷ்னா கை வைத்திருக்கிறாங்க. We buy stamps from the post ஓகே, office. வெரி குட். தென் வேறு யார் வைத்திருக்கா? யனிஷா சொல்லுங்க. யனிஷா. Buy stamps from the post office. ஓகே, யனிஷா சொல்லியிருக்கிறாங்க. வேற யார் கையை வைத்திருக்கிறாங்க? ஓகே, லக்ஷ்மிதா சொல்லிட்டீங்களா? லக்ஷ்மிதா சொல்லிட்டீங்க. தனயா. We buy stamps from the post office. வெரி குட், வெரி குட். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் குட், வாழ்த்துக்கள். யஸ்மிகா இருக்காங்க, சொல்லுங்க. We buy stamps for the post office. Yes, very good. Okay, we buy stamps from the post office. Okay, so அதான் ஆன்சர். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, வெரி குட், சரியா சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லா மிக கவனமா இருக்கணும். கடந்த 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கோடிட சொல்லுவாங்க, அதன் கீழ் கோடிடுகன்று. பட் இங்க பார்த்தீங்கன்னா அந்த தெரிவு செய்து வெற்றியிலிருந்து தெரிவு செய்து எழுதுகன்னு சொல்லியிருக்கு, அல்லது நிரப்புகன்னு சொல்லியிருக்கு. எழுதுக, நிரப்புக வச்சுக்கொள்ளும். ஓகே, அதுக்கான ஆன்சர் யார் சொல்ல முடியும்? இதுக்கான ஆன்சர் யாருக்கு ஆன்சர் சொல்ல முடியும்? எஸ், நிறைய பேர் கை வைக்கிறாங்க. துவாரகேஷ் சொல்லுங்க. Excuse me, sir. சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். ஓகே, மார்க்கெட் சார். ரெண்டாவது யார் சொல்லுது ஆன்சர்? லக்ஷ்மிதா. தில்ருத்தி சார். தில்ருத்தியா? தில்ருத்தி சொல்லு. We buy vegetables from the market. இப்ப தெரிஞ்சவங்க எல்லாரும் விட சொல்லுங்க பார்க்கலாம். We buy vegetables from the market. எஸ், எல்லாரும் சரியா விடைய சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இது என்ன? வி பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஓகே, அப்போ மார்க்கெட்டில் தான் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் இல்லையா? மரக்கறி வாங்குவோம் சந்தையில். அப்போ இங்கே விட என்ன? மார்க்கெட். ஓகே, அப்போ மிக முக்கியமானது என்னன்னா, முதல்ல உங்களுக்கு வாசிக்க தெரியணும். அதன் பிறகு அதுக்கான மீனிங் தெரியணும். வெஜிடபிள்ஸ் அப்படின்னா மரக்கறி, அது எங்கே வாங்கலாம்? எங்கே வாங்கலாம்? பேக்கரி இல்லையா? ஹாஸ்பிட்டல் இல்லையா? சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலில் விற்பாங்களா இருக்கும் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போட்டு விற்பாங்க. அப்படி நீங்கள் அதை யோசிச்சிடக்கூடாது, நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்கலாம் தானே அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அந்த இடத்துல அந்த பொருட்கள் விற்கப்படும், எல்லாருக்கும் விற்கலாம், நோ ப்ராப்ளம். பட் பொருத்தமான இடம் எதுன்னு கண்டுபிடிச்சு தான் நீங்கள் எழுதணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வி பை ஸ்டேம்ஸ் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ். செகண்ட் ஒன் இஸ் வி பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். சரியான விட. ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இலகுவாக என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, to stop AI. Priya is requesting you to stop AI companion. Then AI companion, அது என்னன்னு தெரியல. பிரியாங்கிறது யாரு? ஹலோ, ஓகே. அடுத்து பாருங்க, பின்வரும் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லும் விதத்தில் ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. எனக்கு பசிக்கிறது. அப்ப பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஆங்கில எழுத்துல தான் எழுதணும்.
அப்போ எனக்கு பசிக்கிறது அப்படின்னு விட எழுதணும். யாரும் சொல்ல வேணாம், தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. யாரும் சொல்ல வேணாம், தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. யாரும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. ரைட். சிஷேனி இருக்கிறாங்க அண்ட் கபிலேஷ் சர்மா இருக்கிறாங்க. இதில் யார் சொல்லாதவங்க யாருன்னு பார்க்கலாம். நிஷா, இலக்கியா. இலக்கியா சொல்லுங்க. நான் மைக் மியூட் பண்ணிட்டேன் இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். இலக்கியா. Sir, ரூபினி சொல்றீங்களா? ஓகே, ரூபினி. I am hungry. ஓ, ஐ எம் ஹங்க்ரி. ஓகே, குட். I இலக்கியா சொல்லுங்க. am hungry. இலக்கியா சொல்லுங்க. எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. மூர்த்தி பஞ்சாசரம். அது யாரப்பா? ஓகே, ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளோ பேர் மைக் சொல்லுங்க. ஐ எம் எனக்கு பசிக்கிறது. I am hungry. I am hungry. ஜஸ்ட் ரைட். அதான் விட என்ன, எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு எப்படி எழுதணும் பாருங்க. ஐ எம் ஹங்க்ரி. இதில் வந்து மிக இந்த தடவை பார்த்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த எல்லாம் கோட்டுக்கு கீழே வரணுமா? இப்போ ஐ எம் ஹங்க்ரி இந்த எழுத்துக்கள் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது சம்மந்தமாக அடுத்த கிளாஸில் டைம் பார்ப்போம். ஓகே, எழுத்துக்கள் எழுதும் இதோடு சம்மந்தப்பட்டதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் அதை. ஓகே, ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்கின்றது. ரைட். அதை உதாரணத்துக்கு நான் விளங்கப்படுத்தி விடுறேன். அம்மா அதுதான் நல்லம்மா. ரைட், என்னன்னு பாருங்க. இது சொல்லித்தரணும். ஓகே, குட். ரைட், வெளியே பாருங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த தடவை ஸ்பெஷலாக கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் எழுத்துக்களை வந்து சரியாக எழுதுறீங்களா? அந்த கோட்டுக்கு மேலே எழுதுகிற எழுத்துக்கள், கோட்டுக்கு கீழே வர எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும், சிம்பிள் எழுத்துக்களில் வந்து என்ன இருக்கு? லைன் லெட்டர்ஸ், டால் லெட்டர்ஸ், டெய்ல் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது இந்த தடவை பார்த்தாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது தானே பிள்ளைகள் பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த பி எழுத்து கீழே வந்திருக்கணும், அல்லது கேபிட்டலாக இருக்கணும். மற்றெல்லாம் பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை. மார்க்கெட்டும் ஓகே, ஏன்னா அதெல்லாம் வந்து டால் லெட்டர்ஸும் லைன் லெட்டர்ஸும் தான் இருக்குது. இந்த இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஐ எம் ஹங்க்ரி இருக்குதானே? இந்த ஐ எம் ஹங்க்ரி அதில் IAM HUNG, இந்த ஜி வந்து கோட்டு கீழே இப்படி வந்திருக்கணும். RY, இந்த வையும் கோட்டு கீழே வந்திருக்கணும். ஓகே, ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்தாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இருங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அப்போ சிம்பிள் லெட்டர்ஸில் வந்து 3 வகையான லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று லைன் லெட்டர்ஸ், எல்லாம் நேராக இருக்கும். அடுத்தது டால் லெட்டர்ஸ்னால் உயரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், T, ஆஃபீஸ், அதெல்லாம் இருக்குது தானே. OFF, அது KT. இங்கே ஹங்க்ரியில் பார்த்தீங்கன்னா H உயரமாக இருக்குது. அதெல்லாம் டால், உயரமானது. அடுத்து டெய்ல் லெட்டர்ஸ்னு சொன்னால் வால் மாதிரி இருக்கும். ஒரு ஒரு மிருகம் ஒன்று மரத்தில் உட்காந்துருந்தா வாதுக்கு கீழே வால் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. இப்போ நினச்சிக்கொள்ளுங்களேன், இந்த ஜியும் வையும் பாருங்கள், கோட்டு கீழே வந்திருக்கு. டெய்ல், வால் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. அதனால் டெய்ல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த தடவை ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆகவே 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி சிம்பிள், இலகுவாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் என்ன எல்லாமே வந்து இங்கிலீஷில் தந்துட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தந்துருக்குறாங்க. தென் தமிழில் தந்துருக்குறாங்க. அது இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு சொற்களுக்கு மாற்றணும். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டுனாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்றால் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோன்னா ஐ எம் ஹங்க்ரி இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப்னு வைக்கணும். ஐ எம் ஹங்க்ரி இந்த பாருங்க, ஃபுல் ஸ்டாப்னு வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதை காட்ட தான் நான் உங்களுக்கு பிரதானமாக சொல்ல இருந்தேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே,
ஐம் ஹங்க்ரி அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ன செஞ்சு பாருங்க, இந்த ஃபுல் ஸ்டாப் கட்டாயம் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஐம் ஹங்க்ரி. ஆகவே 2017ஆம் ஆண்டு வந்த பேப்பர் மாதிரி உங்களுக்கு வருமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், மிக இலகுவாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட். யாருக்கும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? இதில் யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க. எதுவும் டவுட் இருக்கா இதில்? நீங்கள் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்க. இந்த சென்டென்ஸை பொறுத்தளவில் ஒரு தனி எழுத்து கேட்கும்போது கேபிட்டலில் போட்டால் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கணுமா? போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க. பி இந்த இடத்துல கேபிட்டல் போட முடியாது, ஏன்னா சென்டென்ஸில் ஒரு பகுதி. அதை நீங்கள் சிம்பிளில் தான் போடணுமா? ஓகே. அதே போல் மார்க்கெட் இது நீங்கள் கேபிட்டலில் போட முடியாது, காரணம் அது சென்டென்ஸில் ஒரு பகுதிங்கிறதுனால நீங்கள் சிம்பிளில் தான் போடணும். அதில் இருக்கு. ஓகே, ப்ரொபனவுன்ஸ்லாம் இருக்க பிள்ளைகள் அதை நீங்கள் பிறகு பார்க்கலாம். சரியா? ஓகே, ரைட். டவுட் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் மைக் அன்மின் இப்போ டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா டவுட் இல்லை சார்னு சொல்லலாம். இல்ல சார். ஓகே, டவுட் இல்ல சார். டவுட் இல்ல சார். Doubt இல்ல சார். டவுட் இல்ல சார். ரைட். அப்போ யாருக்குமே டவுட் இல்லைன்னா ஓகே, வெரி குட். ரைட். அது 2017ஆம் ஆண்டு. அதுக்கான ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து 2018க்கு போகலாம். ஓகே, 2018 பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, ரைட். இருக்கும்போது இதில் குட். சரி, ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் உங்களால் இல்லையா? வெரி சிம்பிள். ஓகே, யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பின்வரும் ஆங்கில சொற்களின் கருத்தை தமிழில் எழுதுகன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ எப்படி எழுத போகிறீங்க? யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும் பார்க்கலாம். யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்ட்டு raise your hand. கையில் உயர்த்தினால் போதும். ரைட். கபிலாஷ் சர்மாட்ட கேட்டு பார்க்கலாம். சொல்லுங்க கபிலாஷ் சர்மா. விளையாட்டு மைதானம் சார். விளையாட்டு மைதானம் சொல்றாங்க. அண்ட் யனிஷாட்ட கேட்டு பார்க்கலாம். யனிஷாட்ட கேட்டு பார்க்கலாம். விளையாட்டு மைதானம் சார். விளையாட்டு மைதானம் தான் அவங்க சொல்றாங்க. அண்ட் கேஷாலி கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரிதன்யா கிட்ட கேட்டு பார்க்கலாம். விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்க. விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம் சார். விளையாட்டு மைதானம். எல்லாருக்கும் எல்லோருக்கும் நான் சந்தர்ப்பம் கொடுத்து சொல்றதுக்கு எல்லாரும் விட சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் சொன்னது போலவே பிளே கிரவுண்ட் அப்படின்னா விளையாட்டு மைதானம். ஓகே, பிளே கிரவுண்ட் விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம். எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட் பிள்ளைகள். ஓகே, குட். அடுத்ததுக்கு யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ரைட், சொல்லுங்க. யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்? நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கை வைத்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தெரியாதா? தில்ருத்தி, முபிகா, தருஷன், ஷானிக்கெல்லாம் தெரியாதா? ஜிதிஷ் இருக்கிறாரு. ஜிதிஷ் சொல்லுங்க பார்க்கலாம். ஜிதிஷ் கை வைத்திருக்காரு, பட் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம கேட்கலாம் யாருக்கிட்ட. இப்போ திஷாரா இருக்கிறாங்க. திஷாராட்ட கேட்டுப்போம். திஷாரா சொல்லுங்க. நண்பன். ஃப்ரெண்ட் அப்படின்னா
நண்பன் சொல்றாங்க. தக்ஷனா மெலின்னு நீங்க அப்படிதான் சொல்றீங்களா? தக்ஷனா மெலின்னு சொல்லுங்க. தக்ஷனா மெலி. நண்பன். நண்பன். எஸ். இப்ப தெரிஞ்சவங்க அவ்வளோ பேரும் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன விட அதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்தவர்கள் மைக் ஆன் பண்ணிட்டு விட சொல்லலாம். சொல்லுங்க. விட. நண்பன். 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 எஸ். எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க நண்பன் அப்படின்னு தான் இல்லையா? ஓகே, வெரி குட். ஃப்ரெண்ட், நண்பன். ஓகே, ஸ்நேகிதன், நண்பன். ஓகே, ஸ்நேகிதன், நண்பன், ஃப்ரெண்ட், நண்பன். ஓகே, வெரி குட், வெரி குட். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் ஒவ்வொரு படத்திற்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லை ஆங்கில எழுத்துக்களிலே எழுதுக. அப்போ என்ன சொல்லியிருக்கீங்க பாருங்க. அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஆங்கில எழுத்துல தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருக்குது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன படம் எல்லாம் கிளியரா இருக்குது இல்லையா? முதலாவது படம் நல்லா கிளியரா இருக்குது. ரெண்டாவதும் கிளியர் தான். அப்போ நீங்கள் பொதுவாகவே நாங்கள் தமிழில் சொல்றது இல்லை, இங்கிலீஷில் தான் சொல்லுவோம். பென்சில் ஒன்று தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பைசிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இருசக்கர வண்டி அல்லது மிதிவண்டின்னு சொல்றதெல்லாம் இல்லை தான். ஏன்னா அப்போ ஆங்கிலத்திலே நன்றாக தெரிந்த 2 படங்கள் தான் இருக்கு. இலகுவாக எழுதலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ரைட், கேட்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே ஆன்சர் சொல்றதுக்கு. நம்ம யார்கிட்ட கேட்போம்? நிறைய பேர் இங்கே கை வைத்திருக்கிறாங்க ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லி. யா, நம்ம கேட்கலாம். சிஷினி கிட்ட கேட்டு பார்ப்போம். சிஷினி ஆன்சர் சொல்லுங்க. அல்லது இலக்கியா? பென்சில் பைசிக்கல். பென்சில் பைசிக்கல். bicycle, sir. ரைட். நம்ம சொல்லுவோம். கபிலா சர்மா ஆன்சர் இது பென்சிலுக்கு எழுத்து கொடுங்க. தனாயா எழுத்து கொடுங்க பென்சிலுக்கு. PENCIL. PENCILன்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட். இலக்கியா சொல்லுங்க. இலக்கியா. இலக்கியா இல்ல, வேற யார் கையை வைத்திருக்கிறாங்க? யா, யாஸ்மிகா. சரி, PENCIL. எஸ். இது எல்லாத்துக்கும் அநேகமா தெரியும் இல்லையா? ரைட். ஆகவே இப்போ நீங்க யாராருக்கு தெரியுமோ அவங்க எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். யாராருக்கு தெரியுமோ அவங்க எல்லாமே ஹெல்ப் போட்டுங்க. எஸ், எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். PENCIL பென்சில். ஓகே, அப்போ முதல் எழுத்து நீங்க கேபிட்டல் போடலாம், சிம்பிளும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். பாருங்க, PENCIL பென்சில். வெரி குட். ஓகே, இதில் மிக கவனம் இந்த பைசிக்கல் எழுதும் போது இல்லையா? பைசிக்கல்னு சொல்லிட்டீங்க எல்லாரும். பைசிக்கலுக்கு எழுத்து கூட்ட தெரிஞ்சவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ரைட். பைசிக்கல் கை உயர்த்த தெரியும். எழுத முடியுமா? யார் கையை உயர்த்துங்க? எஸ், யாஸ்விந்த். யாஸ்விந்த். ஓகே, கமான் யாஸ்விந்த். பைசிக்கலுக்கு எழுத்து கூட்டுங்க யாஸ்விந்த். ஒரு மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம கேட்கலாம் யனிஷா கிட்ட. யனிஷா, கமான். 936ங்கிறது யாரு? 936 பேர் போட்டு வரணும், ரீநேம் வரணும். Excuse me, sir. ஓகே, சொல்லுங்க யனிஷா. BICCYCLE. ரைட். ஓகே, யனிஷா. யனிஷா அப்படி சொல்றாங்க. ரைட், நம்ம கேட்டு பார்க்கலாம் சனாயா கிட்ட. BICYCLE. ஓகே, நம்ம ராஜா கிட்ட கேட்டு பார்க்கலாம். ராஜான்னு கண்ணாடி போட்டுறது இருக்காரு. அவர் சஷ்டிகன் மாதிரி தான் தெரியுது. சக்திவேல். சக்திவேல்னு வந்திருக்காங்க. அது யாரு? சக்திவேல். பேரை ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பேர்ல வாங்க. அப்புறம் சர்டிபிகேட் அப்பாவுக்கு தான் வரும். சக்திவேல் தரம் 5 அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ தெரிஞ்சவங்க எல்லாருமே அதுக்கு ஸ்பெல்லிங் எழுத்து சொல்லலாம். ஸ்பெல்லிங் சொல்லலாம். கமான். BICYCLE.
ஓ தெரிந்தவங்க ஓகே தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஸோ அதுதான் விட. ஓகே பி BICYCLE பைசிக்கல். முதல் எழுத்து பி கேபிட்டலில் போடுங்க. சிம்பிளில் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. எப்பயுமே கேபிட்டலில் போடுங்க. அது நல்லது தான். அதாவது ஒரு எழுத்து மட்டும் கேட்கும்போது அதே போல் இந்த வை வந்து போட்டு கீழே வரும் பாருங்க. ஓகே அதை மிக கவனமாக இருக்கணும். அது சொல்கிறதுனால டெய்ல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைசிக்கல். ஓகே அதில் கவனமாக இருங்க. ரைட் வெரி குட்னா பைசிக்கல் பாருங்க. பென்சில் பைசிக்கல். ஓகே ரைட். அடுத்து பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு 2018ஆம் ஆண்டு கேள்வியில் ஒரு வித்தியாசமான 2014, 15, 16, 17 கேட்காத ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்டா சென்டென்ஸ். இதுல தான் பிள்ளைகள் நிறைய பேர் பிழை விட்டுருவாங்க. ஒரு வாக்கியம் ஒன்று அமைக்க சொல்லுங்க பிழை விட்டுருவாங்க. ஓகே அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வாட்ஸ்அப்பில் யாருக்கும் வாட்ஸ்அப் தேவையில்லை. ஆன்சர் போடுறேன். கவனிக்க வேண்டிய விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எது வரும் இங்கே இருக்கு பாருங்க. இஸ் இருக்கு, தட் இருக்கு, ட்ரீ இருக்கு, இருக்கு, மேங்கோ இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் எழுத்து எது கேபிட்டல்ல இருக்குதோ அது முதலாவது வந்துடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் எழுத்து கேபிட்டல் இருந்தால் அது முதலாவதாக வந்துடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் எழுத்து கேபிட்டல் இருக்கும்போது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து கேபிட்டல் உள்ளது வந்து தட் தான் இல்லையா? இந்த தட் THAT இப்படி இதை நீ கண்டுபிடிச்சிடுங்க. அப்போ தட் வந்தால் கட்டாயம் அது முதலாக வந்துடும். ஓகே அடுத்து என்ன வரலாம் நம்ம யோசிக்கலாம். கூடுதலாக அப்படி இதை சொல்கிற சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், எழுவாயின்னு சொல்லுவோம். இந்த எழுவாய்க்கு பிறகு வரக்கூடியது அநேகமாக நீங்கள் சின்ன பிள்ளைகள் தானே ஒரு ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். அதாவது ஆமிஸாக இருக்கலாம், ஹேவ் ஹேஸாக இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி உள்ள சொற்கள் தான் வரும். ஆகவே அடுத்து என்ன வரப்போகுது தட் ஈஸ். அது பிறகு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்ல வராங்க? அது ஒரு மாம்பழ மரம்னு சொல்ல வராங்க. ஏன்னா அது தட் மேங்கோ இருக்கு, ஒரு மாம்பழ மரம் ட்ரீ இருக்கு. ஸோ இதை வச்சு நாங்கள் ஆன்சர் பண்ண முடியுங்க. ஸோ ஈஸிலி யூ கேன் ஆன்சர். யா அப்போ இதுக்கான ஆன்சர் யார் சொல்ல போகிறேன்னு பார்க்கலாம். எஸ் நம்ம கேட்டு பார்க்கலாம் யாருக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ கை வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் கை வச்சிருக்கிறாங்க. நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? நம்ம யாருக்கிட்ட கேட்குறதா? ஓகே நம்ம கேட்டு பார்க்கலாம் சரியான ஆன்சர் யார் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. நம்ம கேட்போம். ரிதன்யாகிட்ட கேட்டு பார்ப்போம். ஓகே ரிதன்யா சொல்லுங்க. There is a mango tree. தேரா தேட்டா? That is a mango tree. ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க தட் இஸ் அ மேங்கோ ட்ரீன்ட்டு. அடுத்து பார்ப்போம். மோஹிதா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது யாஸ்விந்த். That is a mango tree. ஓகே தட் இஸ் அ மேங்கோ ட்ரீன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ சொல்லுங்க யாருக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அவங்க எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். That is a mango tree. எஸ் நிறைய பேர் மைக்கை ஆன் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. தட் இஸ் ஆன்சர். சரியான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள். தட் இஸ் அ மேங்கோ ட்ரீ. நிறைய பேர் நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் தெரியல. ஏன்னா நிறைய பேர் மைக் ஆன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. பாருங்க தட் இஸ் அ மேங்கோ ட்ரீ. அப்போ பாருங்க டி கேபிட்டல். நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டி கேபிட்டல் தட் THAT தட் இஸ் அ மேங்கோ. MANG ஜி வந்து போட்டு கீழே வருது பார்த்தீங்களா? ஜி பகுதி. ட்ரீ TREE கடைசியாக கட்டாயம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தட் இஸ் அ மேங்கோ ட்ரீ ஃபுல் ஸ்டாப் கட்டாயம் வைக்கணும். ஓகே இல்லைன்னா உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. இங்கே ஃபுல் ஸ்டாப் இல்லை தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் ஏன் இல்லை அப்படின்னா இது ஒரு சென்டென்சஸே இல்லை. இங்கே வந்து 1 2 3 4 5 வேர்ட்ஸ் ஆதியா. ஓகே அப்போ வந்து 5 சொற்கள் மாத்திரம் தான் இருக்குது. அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் ஒன்று உருவாக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கான நிறுத்த குறியீடுகள் சரியாக பயன்படுத்தணும். ஓகே தட் இஸ் அ மேங்கோ ட்ரீ. அது ஒரு மாம்பழ மரம். கேள்விக்குறி வந்திருந்தால் கொஸ்டின் மார்க் நீங்கள் போட வேணும். ஓகே ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்ததுக்கான ஆன்சர் யார் தர முடியும் அப்படின்னு சொல்லி. ரைட் அங்கே என்னென்ன இருக்குது? ட்ரிங்கிங் அப்படின்னு இருக்கு, ஆம் இருக்கு, ஐ இருக்கு, வாட்டர் இருக்கு. ஸோ இதுக்கு யாருக்கு ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். கை வைத்துங்க. யூ கேன் ரைஸ் யூ ஹேண்ட். இல்லை யார் புதுசாக கை வைத்திருக்கீங்க அப்படின்னா யாருமே இல்லை. டிலாஷிதான்னு வந்துருக்கீங்க. எந்த கிளாஸ்ன்னு போட மாட்டேங்கிறீங்களே. ஓகே டிலாஷிதா
திலாஷிதா சொல்லுங்க பார்க்கலாம். திலாஷிதா. I am drinking water. எஸ், ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம கேட்போம். யுவாரகேஷ் கிட்ட கேட்டு பார்ப்போம். ஷேஷ்லி, அபிரன் ஷேஷ்லி கிட்ட கேட்டு பார்க்கலாம். யாஸ்மி கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஓகே, I am drinking water. ஐம் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, குட். ஷேஷ்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் திஷாராம் வந்திருக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். I am drinking water. ஐம் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, குட். ஓகே, ரைட். இப்போ தெரிஞ்சவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். நீங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன விட வரும்? I am drinking water. I am drinking water. I am drinking. எஸ், பாருங்க, நீங்க சரியான விட சொல்லியிருக்கிறீங்க எல்லாருமே. ஓகே, சிலர் மைக் கவுண்ட் பண்ணவே இல்லை. ஓகே, குட். ஸோ ஆன்சர் இஸ் ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம், ஐ வந்து பாருங்க கேபிட்டலில் தான் இருக்கும். எப்பயுமே நான் அப்படிங்கிறது ஐ கேபிட்டல் தான். அப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படியுமே ஐன்னா நான்கிறது தமிழ்லேயும் வந்து என்ன எழுவாய்த்தானே முன்னாடி வரும் இல்லையா? நான். ஓகே, பிரதிபெயர் சொற்கள் என்ன தமிழில் சொல்லுவோம், எழுவாய் பிரதிபெயர் சொற்கள். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, அப்போ எந்த ஒரு சொல்லும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிற ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ இட்ஸ் குட் ரியலி. இப்போ ஷார் வாட்ஸ் த டைம் நவ்? இட் இஸ் 6 o'clock. நாங்கள் முடிக்கலாம். நீங்கள் எந்தெந்த கிளாஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இனிவரும் காலங்களில் வந்து என்ன செய்வீங்க, எந்த கிளாஸும் போட்டு விடுங்க. ஓகேயா? சரி, நல்ல பிள்ளைகள். இனி அடுத்த கிளாஸ் நாங்கள் நாளைக்கோ அல்லது எப்போ நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா 6 மணி ஆச்சு. இப்போ ஆரம்ப பகுதினால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் பிள்ளைகள். ஓகே, எதிர்வரும் காலங்களில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு கொஞ்சம் வேகமாக போகலாம். ஓகே, சரி. இப்போ பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய கிளாஸ் எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களா? அது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கான சந்தர்ப்பம் இது பேரண்ட்ஸ். ஓகே, சார். ஓகே, யார் பேரண்ட் பேச போறீங்களா? என்ன மாதிரி Good morning, sir. எஸ், குட் மார்னிங். ஹூ இஸ் திஸ்? சிவகார்த்திகேயன் அம்மா சார். ஒரு அப்பா யாரு பேசுனீங்களே, யாரு? சிவகார்த்திகேயன் அம்மா. கேபிலாஸ் சர்மாட அப்பா பேசுறேன், சாமி பேசுறேன் சார். சாமி சொல்லுங்க சாமி. எஸ் எஸ் எஸ். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான விஷயம் சார். என்னன்னா அந்த உங்களுடைய குரல், அந்த உங்களுடைய அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முறை, பண்பு, அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மிகவும் அருமையாக இருக்கிறது சார். ஓகே சாமி, தேங்க்யூ சாமி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மனம் மகிழ வாழ்த்துக்கள், சிறப்பு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனதால தமக்கு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு பிள்ளைகள் பயனடைகிறாங்க. எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். தேங்க்யூ சாமி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே சாமி, ரைட். சிஷேனிடா அம்மா சொல்லுங்க. டீச்சர் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. டீச்சர் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, குட் மார்னிங் சார். நான் சாஷினிடா அம்மா. ஓகே டீச்சர். டீச்சர் தானே? ஓகே, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். எஸ் சார், குட் மார்னிங் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் ஒன்று சார். என்னன்னா சார், இவங்களுக்கு அந்த ஹேண்ட் ரைஸ் பண்றது அப்படி சூம்ல கொஞ்சம் விஷயங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல கிளியர் பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா இவங்க சுயமாவே படிப்பாங்கன்ற மாதிரி இருக்கு சார். இன்னைக்கு பக்கத்துல இருந்து நம்ம எல்லாம் அதை செஞ்சு விட்டுட்டு இருந்தேன். ஹேண்ட் ரைஸ் பண்றது, சூம்ல மைக் ஆன் பண்றது, வீடியோ ஆன் பண்றது, மியூட் பண்றது, அதுகளை மட்டும் கொஞ்சம் சொல்லி விட்டீங்கன்னா சார் அப்ப மார்னிங் இவங்களே செஞ்சு கொள்ளுவாங்க. கட்டாயம். அதுகளை நாங்க இன்றைக்கு எடுத்து நாங்கள் ஸ்மார்ட் போர்டுக்கு முன்னாடி வச்சு அதை சொல்லிக் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூமா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். நல்ல கிளாஸ் ஒன்று சார். தேங்க்யூ. செட்டிஸா இருக்கு எங்களுக்கு. ஓகே, ஓகே, தேங்க்யூ சார்.
And the other parents? Good morning, sir. I'm Michelle Dhamma, sir. Michelle Dhamma. Okay. சொல்லுங்கம்மா. சார் எவ்வளவு விடயங்கள் இருந்தாலும் சார் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த இயர்ஸ் 2007 2008 அப்படியான விஷயங்களை நீங்க தேடி கொடுக்கறது வந்து பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே அந்த பேப்பர் ப்ராக்டிஸ்க்கு ஏதுவா இருக்குது சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். ஓகே ரைட். Who are the others? Good morning, sir. Yes, Yasmika Dappa. Yes, சொல்லுங்க. Yasmika father, sir. Okay. So, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் சார். ப்ளஸ் செய்யறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த இன்னொரு பேரண்ட் சொன்ன மாதிரி ஜூம் ஆபரேஷன் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் சார். கட்டாயமா அதை நம்ம இன்றைக்கு நாங்க ஸ்மார்ட் போர்டில் போட்டு சொல்லிக் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ பேரண்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. முடிஞ்ச பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் பக்கத்துல இருங்க கொஞ்ச காலத்துக்கு, அப்புறம் சரியா பழகிக்கொள்வாங்க. ஸோ ஓகே. தேங்க்யூ வெரி மச் பேரண்ட்ஸ். நவ் இட்ஸ் 6 o'clock. யஸ்விந்தர் அப்பா எதுவும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க யஸ்விந்த் அப்பா. ஓகே, யூ கேன் ஸ்பீக். பேசுங்க. ஏதோ நீங்க மைக் இப்ப பாருங்க. அன்மியூட் பண்ணுங்க மைக்கை. குட் மார்னிங் சார். நான் தனையாடாமா பேசுறேன் சார். குட் மார்னிங்மா. யாருமா? தனையாடாமா சார். எஸ். ஓகே சார், உங்களோட புது நியூ இனிஷியேட்டிவ்க்கு நாங்க நல்ல சப்போர்ட் பண்ணுவோம் சார். எங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். நீங்க இந்த இதை ஸ்டெப் எடுத்திருக்கீங்க சார். இதுவுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிள்ளைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதுல ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, குட். ஸோ பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுங்க, பிள்ளைகள் கவனம் படிங்க. டீச்சர்ஸும் 4 கிளாஸ் டீச்சர்ஸும் பெஸ்ட்டாக செய்கிறாங்க. அந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நிர்வாகம் சப்போர்ட்டாக இருப்போம். இன்றைக்கு ஒரு சின்ன எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஏற்கனவே அந்த சக்கரங்கள் கால்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது, படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு 10க்கு 10 எடுக்க முடியும்னு பார்ப்போம். ஓகே. ஸோ அதன் பிறகு டீச்சர்ஸ் பெஸ்ட்டாக செய்கிறாங்க. 4 கிளாஸ் டீச்சரும் வேறு லெவல் நல்லாவே படிப்பிக்கிறாங்க. நிர்வாகம் நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம். டோன்ட் வரி. நாங்கள் நிர்வாகத்தின் ஊடாக எக்ஸாம் பேப்பர்ஸ் அடிச்சு கொடுக்கணுமா, செமினார் ஏற்பாடு செய்யணுமா, எல்லாம் செய்வோம். கவனமாக படிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a nice day. Thank you, sir. Thank you, sir. Bye. Okay, bye. Thank you, sir. Bye.